ஹாய் விவோஸ், ஆஹா கல்யாண் சீரியலோட அப்கமிங் எபிசோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோட்டீஸ்வரி வீட்டை அபகரிக்க நினைக்கும் சேட்டு என்ன பண்ணுறாருன்னா, கோட்டீஸ்வரி கிட்ட வந்து என் பணத்தை இன்னும் நீங்கள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கலன்னா உங்கள் வீட்டை என் பேர் எழுதிப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை நான் தரமட்டமாக ஆக்குவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்கு ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, நீ எப்படி என் வீட்டு மேலே நீ கை வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், உன் பணத்தை நான் இன்றைக்கி சாயந்தரக்குள்ளே மூஞ்சில் விசிட் அடிக்கிறேன்ற மாதிரி அவங்க வந்து சவால் விட்டுடுறாங்க. சேட்டு இருந்துக்கிட்டு நான் போயிட்டு சாயந்தரம் வரேன்ற மாதிரி கோபமாக கிளம்பிடுறாரு. கோட்டீஸ்வரி இருந்துக்கிட்டு மகாவுக்கு கால் பண்ணி, மகா இந்த மாதிரி சேட்டு வந்து நம்ம வீட்டை இடிச்சிருவேன்னும் எழுதி வாங்கிடுவேன், எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் பணம் கொடுக்கலான்ற மாதிரி மிரட்டுறா. மகா இருந்துக்கிட்டு அம்மா நீ எதுக்கும் பயப்படாத, கோவப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ கவலைப்படாமல் இரு, எவ்வளோ பணம்னாலும் நான் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மகா நீ என்னவோ பண்ணு, ஆனால் வந்து சேட்டு வந்து இன்னொரு டைம் நான் வந்து இந்த மாதிரி பேசினா நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. மகா இருந்துக்கிட்டு அம்மா நீ எதுவும் பண்ணாத, கொஞ்சம் பொறுமையாக இருன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மகாவோட அப்பா கோட்டீஸ்வரி கிட்ட, கோட்டீஸ்வரி நீ எதுக்கும் பயப்படாத, சேட்டால் நம்ம வீட்டை எளிதில் வாங்க முடியாது, ஏன்னா நம்மளோட கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷனே நடக்கும், அதனால் வந்து நீ கோவப்படாத, அவனை வந்து பார்த்துக்கலாம் சேட்டுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க நம்ம இந்த டைம் சேட்டு வந்து நான் சும்மா விட போகிறதில்ல, அவன் வரட்டும், நானும் அவனான்ற மாதிரி பார்க்குறேன்ற மாதிரி ரொம்ப கோபமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சேட்டு அடியாட்களோட சாயந்தரம் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன ஆச்சு என் பண்ணுன்ற மாதிரி கோட்டீஸ்வரிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மகாவோட அப்பா இருந்துக்கிட்டு சேட்டு சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உன் பணத்தை கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவே 5 மணி ஆகிடுச்சு, இன்னும் எப்போ நீ பணத்தை கொடுக்க போகிற, இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி துரத்துறாரு. சாமான் சட்டை எடுக்க உள்ளே போகிறாரு. அப்போ கோட்டீஸ்வரி ரொம்பவே கோவமாடு டே சேட்டுன்ற மாதிரி அவளை வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு கழுத்தை புட்டி நெருக்கிறாங்க. சேட்டு வந்து ரொம்ப கோபமாயிட்டு அடியாட்களை இவங்களை பிடிச்சி ஓரமாக நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சண்டை போயிட்டே இருக்கும்போது அந்த டைம் பார்த்து மகாவும் சூர்யாவும் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. சேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி மகா கோட்டீஸ்வரி வீட்டை மீட்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.